நற்பவி. இப்போ வந்து இந்த குருமுத்திரைன்னு ஒன்று இருக்குது, அதை பற்றி பார்க்கலாங்க. குருமுத்திரையில் பார்த்திங்கன்னா நமது கட்டவரல் கூட 2 கைகளையும் மடிமேல் வைத்துக்கொள்ள வேண்டும். நடுவிரலையும் முதல் விரலையும் மடக்கிக்கொள்ள வேண்டும் உள்ளங்கைக்குள். அதன் மேலே இந்த கட்டவரலை இந்த மாதிரி வைத்துக்கொள்ளணும் மாதிரி. அப்போ இந்த 2 விரலையும் ஆள்காட்டி விரலையும் சுண்டு விரலையும் நீட்டிக்கொள்ள வேண்டும். அப்போ இதே பொசிஷனை நீங்கள் என்ன பண்ணணும், அப்படியே நேராக உங்களுடைய மடியில் வச்சுக்கணும். இப்படி வச்சுட்டு நீங்கள் கண்ணை மூடி ஒரு 5 நிமிடத்துலேருந்து 15 நிமிடம் வரைக்கும் நன்றாக மூச்சை கவனிக்க வேண்டும். அப்போ என்ன ஆகும் உங்களுக்கு, இது முக்கியம் என்னென்னா, இது 2 விரலும் நல்லா உள்ளங்கையை அமுத்தி பிடிக்கணும். அதுதான் முக்கியம். இந்த 2 உள்ளங்கையில் இந்த உள்ளங்கைக்குள்ளே 2 விரலும் அமுத்திருக்கணும். இதுதான் முக்கியம். இதை பண்ணும்பொழுது உங்களுக்கு குருவுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். குரு நாயர் மேதக தட்சிணாமூர்த்தின்னு சொல்லக்கூடிய யார் உங்கள் வாழ்க்கையில் குருவாக யாரோ ஒருத்தர் அமைவாங்க, அவங்க மூலிமா உங்களுக்கு பல நன்மைகள் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஆன்மீக அறிவு அதிகமாக வேலை செய்ய ஆரம்பிக்கும். அதாவது 7th சென்ஸ்னு சொல்லுவாங்க, 7ஆம் அறிவு உங்களுக்கு வேலை செய்ய ஆரம்பிக்கும். இதனால் பல யோகங்கள் உங்களுக்கு கிடைக்கும். சாய்ராம்.